வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய் பொரியல். அது எப்படி செய்யலான்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: கத்திரிக்காய் நான் 4 கிலோ எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியாய்த்தூள், 3 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 பச்சை மிளகாய், 10 பூண்டு இடித்து வச்சுருக்கேன். போதுமான அளவுக்கு கல் உப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிச்சிடலாம். 1 ஸ்பூன் சீரகம், அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது கூட 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கத்து கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதங்கியாச்சு. இதில் பழுத்த தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே வதங்கிடும். இன்னும் கூட வதங்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும், அதனால தான். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா கத்திரிக்காயும் இதில் சீக்கிரமாக வெந்துடும், அதனால தான். ஓகே, சூப்பராகவே கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்காவ கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதுலேயே வேகட்டும். அவ்வளோதான். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போல் நான் தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் போல் மூடி வச்சுக்க போகிறேன். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இருக்கட்டும், ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு கத்திரிக்காய் பொரியல் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு, கத்திரிக்காயும் சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், சிம்மில் வச்சதுனால நம்மளுக்கு அடியே பிடிக்கல. சூப்பராகவே கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லெமன் சாதம், புளியோதரை சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம். இதை ரொம்பவே சூப்பரான ஒரு பொரியல் இது. எலும்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், சூப்பராகவே வெந்திருக்கு. நம்ம சிம்மில் வச்சு செஞ்சதுனால நம்மளுக்கு அடியும் பிடிக்கல, கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அழகாக இருக்குது. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.